சீனாவும் ரஷ்யாவும் எந்த இடத்துல நிற்கிறாங்க, கொஞ்சம் ஒதுங்கி போங்க அப்படின்னு நெதன்யாகு சொல்கிறாரு. இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ. துருக்கி மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த அறிவிப்பு கொடுத்த உடனேயே ஈரான் பயங்கர குஷியாக இருக்காங்க. அப்படி என்ன சந்தோஷமான ஒரு செய்தி துருக்கி சைட்லேருந்து கிடச்சிருக்கோம். இது மட்டும் இல்லை, ஏன் ஜி ஜின்பிங் ரொம்ப சோகமாக இருக்கார், புட்டின் ரொம்ப பெரிய லெவலில் யோசனையில் இருக்காரு, என்ன காரணம், இது எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. இதை தாண்டி சேட்டலைட் ரிலேட்டடான சில முக்கியமான தகவல்கள் இதில் இடம்பெற போகுது. டீட்டெயில்டாக பேசுவோமா? பாகிஸ்தானில் ஆரம்பித்து சீனா வரைக்கும் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன், எப்பவும் போல் ஈரான் செய்திகளும் இதில். வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமாக கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆசிஃப், இவர் எப்பயாவது பேசுவார், ஆனால் எப்போ பேசினாலும் அது பிரச்சனையாக மாறிடும். அது ஏனோ தெரில, இவருடைய வாய்க்கு மட்டும் அந்த அளவிற்கு மவுசு ஜாஸ்தி. பாகிஸ்தான் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த வேர்ல்டுலேயுமே இவர் பேசக்கூடிய பேச்சுக்களை ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாங்க. ஏன்னா அந்த அளவிற்கு இவருடைய பேச்சு ரொம்ப சுவாரஸ்யம் நிறைந்ததாக இருக்கும். சரி, தன்னுடைய நாட்டை அமெரிக்கர்கள் கழிப்பறை காகிதம் போல பயன்படுத்தி தூக்கி எறிந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பதிவு செய்கிறார். ரைட்டா? பயங்கரவாதத்திற்கு எதிரான போரில் அமெரிக்காவோடு கூட்டு சேர பாகிஸ்தான் எடுத்த முடிவு குறித்து ஆசிஃப் தனது வேதனையை பதிவு செஞ்சிருக்கார். பல வருட துரோகங்கள் எங்கே பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா கொடுத்தது அப்படின்னு. கடன் வாங்கி 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 தொழிலதிபர்கள் மாநாட்டில் ரொம்ப அசிங்கப்பட்டு ஷெபாஸ் ஷெரீப் சொன்ன வார்த்தைகளை இந்த இடத்துல மறுபடியும் ஒரு தடவை நினைவுபடுத்த விரும்புகிறேன். கடன் வாங்கி 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 ஒரு பிச்சைக்கார தேசமாக மாறி போய் நிற்கிது பாகிஸ்தான் அப்படின்னு தொழிலதிபர்கள் மாநாட்டில் பேசினவர் தான் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப். இப்போது அதே அமைச்சரவையின் கீழே பணியாற்றக்கூடிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆசிஃப் அவர்கள் இவ்வளவு மோசமாக எப்படித்தான் இந்த அளவிற்கு சிந்திக்க முடியுது அப்படின்னு தெரியலை. பட் அதுதான் உண்மையும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குதில்ல, அப்போ அமெரிக்காவுக்கு எதிராக இவங்களால் புகார் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நாட் பாசிபிள். சரி, வெனிசுலா எண்ணெய் உற்பத்தியாளர்கள் ரஷ்யா மற்றும் சீனாவோடு வணிகம் செய்வதை அமெரிக்கா தடை பண்ணியிருக்காங்க. ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அரசு எந்த நாட்டோட வணிகம் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த நாட்டினுடைய தலைவர்கள் தீர்மானிக்க முடியல. மாறாக அமெரிக்காவினுடைய அதிபர் போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தீர்மானிக்கிறார். இது என்ன மாதிரியான உலகம் புரியல. சரி, புதிதாக வழங்கப்பட்ட பொது உரிமம் எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தி அதிகரிக்க அமெரிக்க நிறுவனங்கள் வெனிசுலாவுக்கு உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தை வழங்குவதற்கு அனுமதி கொடுக்குது. அதே நேரத்தில் இப்போது இந்த ரஷ்யா சீனாவோடு கொண்டு இருக்கக்கூடிய வெனிசுலாவோட உறவு இருக்குல்ல, அதை பேன் பண்ணிட்டாங்க அமெரிக்கா. இனிமேல் அவங்க கூட எந்த டைப்பும் நீங்கள் வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வெனிசுலாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான உத்தரவு. அது மட்டும் கிடையாது, வடகொரியா கியூபாவை சேர்ந்த தனிநபர்கள் சட்ட நிறுவனங்களுடன் எந்த பரிவர்த்தனைகளையும் நடத்துவதற்கு வெனிசுலாவுக்கு தடை விதிச்சிருக்காங்க அமெரிக்கா. இது மிகவும் மோசமான ஒரு சம்பவமாக பார்க்கப்படுது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா தான் அடுத்து இந்தியாவும் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே போக போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் அவர் இருந்த வரைக்கும் பாகிஸ்தானில் இப்போ சொல்லியிருக்காங்கல்ல வேஸ்டட் பேப்பர்ஸ் அப்படின்னு, அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கெலாம் அவர் கொண்டு போய் நிப்பாட்டல. அந்த நாட்டை ரொம்ப கௌரவமாக வச்சுருந்தார். ரஷ்யாவோட டைப் பண்ணால் நமக்கு பாகிஸ்தானுக்கு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு அவர் தெரிஞ்சு வச்சுருந்து ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்தார். புட்டினை போய் சந்திச்சுட்டு வந்ததற்கு பிறகு தான் அவர் பரிசு பொருட்கள் வாங்கினதில் அவரும் அவருடைய மனைவியும் லாபி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரை சிறையில் தூக்கி போட்டாங்க. அதற்கு பிறகு இன்ன வரைக்கும் அவரால் வெளியில் வரவே முடியல. தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் பாகிஸ்தானில் அவர் இல்லாமல் அவருடைய கட்சியும் ரன் ஆகிறதுல சிரமம் இருக்குது. அதுவும் இவர் இருந்த பீரியடில் இவர் தான் ஜெயிச்சு தான் அனௌன்ஸ் பண்ண வேண்டியது. பட் அதுலேயும் இல்லீகல் ஆக்டிவிட்டியால் அமெரிக்கா ஒரு தேர்தலுக்குள்ளேயே தலையிட்டு ரொம்ப பெரிய அளவில் தேர்தலுக்கான முடிவுகளையும் மாற்றுறாங்க. கடைசியாக அடிமையாக ஷெபாஸ் ஷெரீப் கிடச்சாரு. அந்த அடிமையை வச்சு இப்போது வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க.
பிரச்சனை என்னென்னா இப்போ அடுத்ததாக பங்களாதேஷையும் அமெரிக்கா அடிமையாக்கிருச்சு. அது இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நாடு. அந்த நாட்டிலையும் இப்போ எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. நாளைக்கு தேதிக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ இதுவும் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம்தான். ரைட். ரஷ்ய அதிபர் புட்டினை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது நார்வே சம்பந்தமான ஒரு செய்தி ஒன்று கண்ணில் பட்டுச்சு. நார்வேவினுடைய எல்லைக்கு அருகில் ஒரு முக்கியமாக நீர்மூழ்கி கப்பல், அணுசக்தி திறன் கொண்ட விமானங்கள், இது எல்லாத்தையுமே ரஷ்யா பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த நேரத்துலையும் அது நார்வேக்கு ஆபத்தாக முடியும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நார்வேயினுடைய இராணுவ தலைவர் எச்சரிக்கை விடுக்கிறார். பட்டு செக் பண்ணி பார்த்தா நார்வேக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் லீகல் கிராசிங் இருக்குல்ல, அதுக்கான டைமே 4 hours ஆகும். 4 மணி நேரம் நீங்கள் ட்ராவல் பண்ணி தான் போய் நார்வேக்கே போக முடியும். இந்த லீகல் கிராசிங் எங்கேருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தா நார்வேயில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டோர்ஸ்காக் அப்படிங்கிற பகுதி, அதற்கு பிறகு ரஷ்யாவோட என்ட்ரி இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா இந்த பொரிசோ கிளிஸ்பி அப்படிங்கிற அந்த இடம். இந்த 2 இடங்களுக்கு இடையில தான் எல்லையை பகிர்ந்துக்கிறாங்க. இப்போது அதிகமான அளவில் ஆயுதங்களை கொண்டு போய் அட்டாக் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் அப்படிங்கிறது நார்வேல அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனே இல்லை அப்படின்னு ரஷ்யா சொல்லுது. பட் நார்வே பயப்படுது. ஸோ நேட்டோவை கூப்பிடுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போது ஈரான் பக்கம் வந்தோம்னா அணுசக்தி ஒப்பந்த சமரசத்தை நோக்கி அமெரிக்காவும் ஈரானும் முன்னேறி வருவதாக துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்கிறார் ஒரு விஷயத்தை. பட் அவர் ஒரு விஷயத்தில் எச்சரிக்கையும் கொடுக்குறாரு. என்ன தெரியுமா? அணுசக்தி பற்றி மட்டும் பேசுகிறாங்க, மிசைல் தயாரிக்கிறது தொடர்பாக பேசினாங்கன்னா இங்கே ஒரு பெரிய வார் வரும் அப்படிங்கிறத நான் எச்சரிக்கை விடுக்கிறேன். ஏன்னா நெதன்யாகு இப்போ பார்த்துட்டு போயிருக்காரு ட்ரம்ப்போட 3 மணி நேரம் பேசியிருக்கார். ஸோ அமெரிக்கா யூதர்கள் சொல்கிறத அப்படியே கேட்பாங்க. இப்படிப்பட்ட நிலையில் 2வது பெரிய கப்பலாக இருக்கக்கூடிய ஜார்ஜியா அப்படிங்கிற அந்த கப்பலையும் இப்போது அமெரிக்கா மிடில் ஈஸ்ட் பக்கம் நகர்த்திருக்கு. ஒரு பெரிய போர் வருவதற்கான வாய்ப்பை இஸ்ரேல் உருவாக்கிக்கிட்டு தான் அங்கேருந்து நெதன்யாகு கிளம்பி வருவார். அட்டாக் பண்ணுறதுக்கு இஸ்ரேல் சம்மதம் வாங்கியிருக்குங்கிறது தான் அன்அஃபிஷியலாக இது வரைக்கும் வெளியாக இருக்கக்கூடிய ரிப்போர்ட். சரி, ஃப்ரீஸ் ஆர் சரண்டர், ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்திடுவேன் அப்படின்னு ட்ரம்ப் பெருசாக மாத்தட்டி பேசிக்கிட்டு இருக்கார். பட் முடிக்க முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாலஸ்டிக் ஏவுகணைகள் உக்ரைனுடைய தலைநகரை போய் தாக்குது. ரஷ்ய அதிபர் புட்டின் அடின்னு போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கார். கொடிய குளிர்கால குளிரில் கூட மில்லியன் கணக்கானவர்களை வேட்டையாடியது ரஷ்யா. ஸோ நீங்கள் ஒரு குளிர்காலமாக இருந்தாலும் சரி, வெயில் காலமாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக உக்ரைன் மீது நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் இங்கே ரொம்ப பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்குது. அதுவும் சமீபத்தில் நடந்த தாக்குதல்கள் 2000 ட்ரோனுக்கு மேலே 1 வீக்கில் பயன்படுத்தியிருக்காங்க ரஷ்யா. கீவ் ஒரு பெரிய ரஷ்ய ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளானது எஸ்டர்டே நைட்டு. இதனால் உக்ரைனில் எலெக்ஷனே நடத்தக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி இப்போ பதவியை விட்டு விலகுவதற்கான காலம் நெருங்கிருச்சு அப்படின்னு ரஷ்யா சைட்லேருந்து சொல்கிறாங்க. மார்ச் மாதம் சொன்னாங்க, இப்போ ஜூன் மாதம் வரைக்கும் டெட்லைன் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம், 2027 வரைக்கும் டைம் இருக்குது. கிரீன்லாந்து இராணுவமயமாக்கப்பட்டாலோ அல்லது அச்சுறுத்தலாக கருதப்பட்டாலோ இராணுவ ரீதியாக பதிலடி கொடுப்போம் அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டினே ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. நாட்டோ நாடுகள்லாம் ஒன்றாக சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிராக பேசுவாங்கன்னு பார்த்தா ரஷ்யாவுக்கு எதிராக பேசினாங்க. உடனே ரஷ்யா என்ன சொன்னாங்க, கிரீன்லாந்துங்கிறது எங்களுடைய கண் பார்வையிலே கிடையாது, நாங்கள் போய் அவங்கள ஆக்குப்பை பண்ணணுங்கிற அவசியமும் எங்களுக்கு கிடையாது, அது எங்களுக்கு தேவையும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இதையும் அமெரிக்கா நாட்டோ நாடுகள்லாம் கிண்டலும் கிரிட்டிசைஸும் பண்ணாங்க. இல்லை ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு பயந்து தான் நாங்கள் இந்த விஷயத்தை செய்கிறோம். இப்போது ரஷ்யா என்ன சொல்கிறாங்க, நார்வே அப்படிங்கிற அந்த நாட்டை பற்றி பேசி முடிச்சுட்டு கிரீன்லாந்தை பற்றி பேசும்போது அது இராணுவமயமாக்கப்பட்டுச்சு அப்படின்னா நாங்கள் இராணுவ ரீதியிலான பதிலடியை கொடுப்போம் அப்படிங்கிற எச்சரிக்கையை விடுக்கிறாங்க. அப்போ கிரீன்லாண்டுக்கு பாதுகாப்பாக தானே அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. இதை புரிஞ்சுக்காமல் முட்டா பசங்க அமெரிக்காவும் நாட்டோ நாடுகளும் சேர்ந்து குதிக்கிறாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு சும்மா ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு காரணம், ரஷ்ய அதிபர் புட்டினை ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கணும். மற்றபடி எல்லாமே அவங்களே வேலையை பூரா செஞ்சுருவாங்க, பால்படுத்தக்கூடிய வேலையை. சரி, இப்போது நான் உங்களுக்கு ஒரு காட்சி காமிக்கிறேன். சீனாவில் நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு காட்சி. ரோடு அப்படியே கீழே விழுகுது பாருங்கள். இங்கே வச்சுருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே அப்படியே கீழே அதில் பாதாளத்தில் விழுக்கக்கூடிய காட்சி. இதுதான் சீனாவினுடைய வளர்ச்சியா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. நீங்கள் ஒரு ரோடு இருக்குன்னா ரோட்டுக்கு கீழே ஒரு பெரிய ஒரு பாலம் கட்டுறதா இருக்கட்டும், ரோட்டுக்கு மேலே வானத்திலேயே பிரிட்ஜு கட்டக்கூடிய நிகழ்வுகளாகட்டும், இது எல்லாமே
சீனாவில் பாசிபிள் தான். ஸோ தொழில் வளர்ச்சியில் நம்மளை விட அவங்க அதிகமான அளவில் ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க இல்லையா? இப்படிப்பட்ட நிலையில் சீனாவை பற்றிய ஒரு முக்கியமான விஷயங்கள் கிடச்சிது. சீனாவினுடைய ஷாங்காயில் திடீரென ஒரு பெரிய புதைகுழி திறக்கப்பட்டு சாலையினுடைய ஒரு பெரிய பகுதியவே அது விழுங்கிடுச்சு அப்படிங்கிற செய்தி. பெரிய அளவில் உயிரிழப்புகள் ஏற்படலை. இப்படி ஒரு இடத்துல சறுக்கி விழுந்தாலும் இன்னொரு இடத்துல சீனா உயர்ந்து நிற்கிது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போது பாகிஸ்தானுக்கும் ஒரு சில ஹெல்ப் அவங்க பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தானுடைய PRSV EO2 செயற்கைக்கோள் இப்போது அதனுடைய சுற்றுவட்ட பாதையில் பாதுகாப்பாக போய் சேர்ந்துருக்கு. நாங்களும் வாருங்க சேட்டலைட்லாம் வானத்தில் விடுறோம் அப்படின்னு பாகிஸ்தான் பெருமை பொங்க இப்போ பேசக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறியிருக்கு. இதுக்கு சீனா தான் உதவி செஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. இந்த காட்சி பார்த்தீங்கன்னா சீனாவினுடைய கப்பலை பயன்படுத்தி தான் பாகிஸ்தான் அந்த வேலையை செஞ்சுருக்காங்க. ரொம்ப அழகாக பறக்குதுல்ல? சரி, இந்த காட்சியை பார்த்துட்டீங்க. அடுத்ததா ஸ்பிளாஷ் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோதனை. அதாவது நீங்கள் இப்போ பூமியிலிருந்து சந்திரனுக்கு ஒரு ராக்கெட்டை ஏவுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏவக்கூடிய ராக்கெட்டினுடைய மீதி இருக்கக்கூடிய பகுதி கடலில் விழுகும். அது என்ன ஆகுமா, டைரெக்டாக எந்த ஒரு பார்ட்னாலும் பூமியில் விழுகும்போது அது சேதாரமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை மறுபடியும் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இல்லை. பட்டு வேறு யார் மேலேயும் விழுந்துடாமல் அது கரெக்டாக கடலில் போய் விழுகிற மாதிரி செட் பண்ணுவாங்க. இதுதான் அறிவியல் அறிஞர்கள் நமக்கு செய்யக்கூடிய உருப்படியான ஒரு விஷயம். பட் சீனா இதையும் தாண்டி ஒரு படி மேலே போய் மேலே போன ராக்கெட் திருப்பி வருது இல்லை, அது செங்குத்தாக பூமியில் விழுகுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குது. இப்படி விழுகிறதுனால மறுபடியும் அந்த ராக்கெட்டினுடைய மிச்ச மீதி இருக்குள்ள பகுதி அதை மறுபடியும் மறுசுழற்சி செய்வதற்கான வாய்ப்பு, அதை அப்படியே பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை இப்போ உருவாக்கியிருக்காங்க. ஒரு புறம் சீனா புதகுழி மாதிரி இயற்கை பேரிடர்களை சந்திக்குது, இன்னொரு புறம் அறிவை வச்சு பயங்கரமாக முன்னேறிக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் கிடைக்கக்கூடிய தகவல். சரியா? அதற்கு உதாரணம் தான் இந்த காட்சி. நீங்கள் பார்க்குறீங்கல்ல, டைரெக்டாக செங்குத்தாவே என்ன ஆகுது, கடலுக்குள்ளே போய் விழுகுது. ஸோ இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காட்சியாக தான் பார்க்கப்படுது. எது எப்படியோ நம்ம ஊர் என்ன கண்டிஷன் பிரசாத் அப்படின்னு கேட்டால், மணிப்பூரில் ஒரு பயங்கரமான தாக்குதல். சீனாவோட வளர்ச்சியெல்லாம் பார்த்தீங்க, பாகிஸ்தானுடைய நிலையை பார்த்தீங்க, ஈரானில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்க, நம்ம இந்தியாவில் என்ன நடந்துகிட்ருக்கு. மணிப்பூரில் ஆட்சி மாற்றம் நடக்கலை, முதல்வர் பதவி விலகி ஓடிட்டார். அதுக்கு முன்னாடி மக்கள்லாம் செத்து போயிட்டாங்க. குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வந்தாங்க. மறுபடியும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை கலைச்சிட்டு பிஜேபியை சேர்ந்த ஒருத்தரை முதல்வர் ஆக்குனாங்க. மக்கள் தொடர்ச்சியாக அந்த ஊரில் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பத்து எரியுதில் இந்த காட்சி. இது ரொம்ப நேரம் என்னால் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, ப்ரூஃபுக்காக கொடுத்துருக்கேன். மணிப்பூரில் தீவிரவாதிகள் வைத்த கன்னிவெடிகளை சிக்கி இந்தியா அவனுடைய ஆர்மி வாகனம் வெடித்து சிதறின காட்சியை தான் நீங்கள் பார்த்தீங்க. 8 ஜவான்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல். அவங்க உசரெல்லாம் நீங்களா திருப்பி கொடுப்பீங்க அப்படிங்கிற கொஸ்டினை இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு நம்ம பார்த்து கேட்க வேண்டிய தேவை இருக்குது. இந்தியாவை வளருங்கடா அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் தன்னுடைய பேரை பெரிய அளவில் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இந்தியாவினுடைய வளர்ச்சின்னு அவங்க காட்டுறாங்க. அதை நம்ம நம்ப வேண்டிய துர்பாக்கியமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். வேதனையிலும் வேதனை தான். எது எப்படியோ நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படியே கண்ணாடி மாதிரி கொண்டு உங்கள்கிட்ட காண்பிச்சிட்டேன். இதில் உங்களுக்கு புரிஞ்சது பிடிச்சது அப்படின்னா நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த நியூஸை ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad.signature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.